வணக்கம் தோழர்களே, இது உங்கள் ஆதவன் பாடசாலை. நம்ம இப்போ என்ன பார்த்துன்னு இருக்கோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 3 வீடியோ போட்டு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட் வீடியோ என்ன போட்டுக்கிறோன்னா சிந்து சமவெளியோட இன்ட்ரடக்ஷனும் வரலாறோட இன்ட்ரடக்ஷனும். 2வது வீடியோவில் யார் முதல்ல வந்தால் யார் கடைசியாக உறுதிப்படுத்தினா சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். 3வது வீடியோவில் அரப்பா பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுக்கிறோம், அதை போய் பாருங்கள். இப்போ நாம் மொகஞ்சதாரோ பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு மொகஞ்சதாரோ வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பேனர்ஜி என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1922. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. மொகஞ்சதாரோவை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க, ஆர்டி பேனர்ஜி. எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1922. சிந்து சமவெளி நகரின் பெரிய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அரப்பா நகரமும் மொகஞ்சதாரோவும் பெரிய நகரம் என்று சொல்லுவாங்க. இதில் வந்து மொகஞ்சதாரோவோட எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா அரப்பா தான் பெரிய நகரம். மொகஞ்சதாரோ சின்னதாக இருக்கும், அரப்பா மட்டும் பெரிய நகரம் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆனால் பெரிய நகர நாகரிகத்தை சார்ந்தது சொல்லுவாங்க. அடுத்து மொகஞ்சதாரோ என்ற இதுக்கு வந்து என்ன பொருள் கேட்டிங்கன்னா மவுண்ட் ஆஃப் கில்டு, மவுண்ட் ஆஃப் டெத்து, மவுண்ட் ஆஃப் கன்ஃப்ளூன்ஸ்டு, இப்படி பல பொருள் இருக்கும். இதுக்கு வந்து தமிழ் என்ன அர்த்தம்னா இறந்தவர்களின் நகரம், இடுகாட்டு மேடு என்று அழைப்பார். இது ஒரு ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின், இது கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. மொகஞ்சதாரோ என்ற சொல்லுக்கு வந்து என்ன பொருள்னு கேட்பாங்க. மொகஞ்சதாரோ என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இறந்தவர்களின் நகரம், இடுகாட்டு மேடு. இதுமாரி 2 ஆப்ஷனில் எது இருந்தாலும் நீங்கள் போடணும், அதுதான் ஆன்சரு. அடுத்தது இது எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தான். மொகஞ்சதாரோவும் அரப்பாவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது. அது இது எந்த மாகாணத்தில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிந்து மாகாணம், லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எந்த நதிக்கரைன்னு கேட்பாங்க, சிந்து நதிக்கரை. நம்ம முன்னாடி வீடியோவில் அரப்பா பற்றி பார்த்தோம். அது எந்த நாட்டில் இருக்குன்னா அதுவும் பாகிஸ்தான் தான். அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம். எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா மாண்டோகொமரி மாவட்டம் சொல்லுவாங்க. அது எந்த நதிக்கரைனா ராவி சட்லஜ் நதிக்கரை. இது கொஞ்சம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரெண்டுத்தை தான் மாற்றி கேட்பாங்க. அடுத்தது இல்லை, இது வந்து ஒரு மலை மேலே ஒரு 70 அடி உயரத்தில் ஒரு அகழ்வாய்ச்சி செய்கிறாங்க. அதுதான் மொகஞ்சதாரோ சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 70 அடி உயரத்தில் இருக்கிறது வந்து 70 அடி உயரம் உள்ள மணல் மேடு தான் நம்ம எது சொல்கிறோன்னா மொகஞ்சதாரோன்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே வந்து அங்கே வந்து நம்ம இறந்தவர்கள் வந்து 2 விதமாக புதைச்சாங்க. ஒன்று வந்து R37, இன்னொன்று வந்து H. R37 வந்து உயர்குடி மக்களும், H வந்து சாதாரண மக்களும் புதைச்சதுக்கான சான்று இருக்குது. இங்கே வந்து மொகஞ்சதாரோவில் எப்படி புதைக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து ஒரு சில பகுதியில் வந்து எரிச்சுக்கிறாங்க, இன்னொரு சில பகுதியில் வந்து புதைப்பதற்கான சான்றும் கிடைச்சிது. இங்கேயே 2 விதமாக தான் புதைக்கிறாங்க. இங்கேயே 2 விதமாக தான் இவங்களை வந்து இறந்தவர்களை இது பண்ணுறாங்க. எப்படின்னா ஒன்று வந்து எரிக்கிறாங்க, இல்லைனா வந்து புதைக்கிறாங்க. நாம் இப்போ என்ன பின்பற்றுறோமோ அந்த ப்ராசஸ் தான் அவங்களும் பின்பற்றிக்கிறாங்க மொகஞ்சதாரோவில். அடுத்தது மொகஞ்சதாரோ வந்து ஒரு மலையில் கட்டியிருந்தாங்களா, அதை வந்து மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு 2ஆக பிரிக்கிறாங்க. இங்கே வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான பகுதியாகவும் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மேல்நகர அமைப்பு, ஒன்று வந்து மலை மீதில் இருக்கும், இன்னொன்று வந்து தாழ்வான பகுதியில் இருக்கும். இங்கே வந்து கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள்லாம் இருப்பாங்க. இங்கே வந்து அங்கே வணிகம் செய்கிற வணிகர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கோட்டை பகுதியில் நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினா சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த பெருங்குளம், தானிய களஞ்சியம்லாம் கிடச்சிது. சடங்குலாம் செய்கிறதுக்கு இந்த கோட்டை பகுதிக்கு தான் வருவாங்க மக்கள். அதனால தான் இங்கே வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியம் எல்லாமே கிடச்சிருக்கு சொல்லுவாங்க. தாழ்வான பகுதியில் அதிக பரப்பளவு, எந்த பகுதி அதிக பரப்பளவை கொண்டது கேட்பாங்க, தாழ்வான பகுதி சொல்லுவாங்க. அதில் வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடம் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மொகஞ்சதாரோவை வந்து யுனெஸ்கோ அமைப்பு வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சுக்குது. எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1980. இது மொகஞ்சதாரோவை வந்து உலக பாரம்பரிய தலமாக யார் அறிவிச்சான்னு கேட்பாங்க, யுனெஸ்கோ அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சொல்லுவாங்க. அடுத்தது மொகஞ்சதாரோவில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடனமாது சிலை, பூசாரி அரசன், மதகுரு சொல்வார் அவரு, அப்புறம் பெருங்குளம், பெரிய தானிய களஞ்சியம், அடுத்தது கூட்டரங்கு, பெருங்குளம். மொத்தம் ஒரு 6 விதமாக இது கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நடனமாது வந்து வெண்கலத்தால் ஆன சிலை.
இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சிலை செஞ்சாங்கன்னா அதை வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுப்பாங்க, அதோட வந்து பலன் இருக்க வந்து வார்னிஷ் அதுமாரி செய்வாங்க. அந்த காலத்திலே அவங்க வந்து லார்ட்ஸ் ஒர்க்ஸ் என்ற முறையில் வந்து உருக்கி ஊற்றி சிலையை வார்க்கும் முறை சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிலை வந்து செஞ்சிட்டாங்கன்னா அது மேலே வந்து பலன்னு இருக்கிறதுக்காக ஒரு நம்ம வந்து வார்னிஷ்ன்றதை நம்ம தடவும். அதேமாரி அவங்க வெண்கலத்தால் அந்த நடனமாது சிலையில் வந்து லார்ட்ஸ் ஒர்க்ஸ் என்ற முறையில் வந்து பின்பற்றி அந்த சிலை வந்து பலன்னு இருக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தை கையாண்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா லார்ட்ஸ் ஒர்க்ஸ் முறையை பின்பற்றி தெரிந்திருக்காதான்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு மக்களுக்கு அது தெரிந்திருக்கும் போடணும். அப்படி இல்லைனா இந்த முறையை பின்பற்றியவர்கள் யாருன்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சொல்லணும் நம்ம, இல்லைனா அரப்பா மக்கள், எப்படி வேணால் சொல்லலாம். அடுத்தது பூசாரி அரசன் சொல்லுவாங்க. இவர் தான் மதகுரு, ஒரு நிர்வாக தலைவராக செயல்பட்டார் சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கிடச்சின்னா, ஒரு நிர்வாக தலைவராக செய்யப்பட்ட ஒரு சிலை மாரி ஒன்று கண்டுபிடிச்சிறாங்க. அந்த சிலை வந்து சுண்ணாம்புக்கல், சுடுமண் சிற்பம், ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்னாலும் சுண்ணாம்புக்கல்னாலும் ஒன்று தான், அதோடைய பேர் தான் இந்த ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவாங்க. இது 3 விதமான பேர் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த சிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முடியெலாம் ஒழுங்காக திருத்தி இவரோட இந்த சைடு வந்து ஒரு விதமாக அந்த துணி மாரி போட்ட மாரி இருக்கும். அதில் வந்து பூ வேலைப்பாடுகள் செஞ்சபடி ஒரு இருக்கும் சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்லுவாங்க. அமர்ந்த நிலையில் நெற்றியில் தலைப்பாகையுடனும் கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் தலைமுடி தாடியும் நன்றாக ஒதுக்கப்பட்டு காணப்படுகிறது என்று சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பெருங்குளம். பெருங்குளம் எந்த ஸ்டெப்பில் இருக்குன்னா, செவ்வக வடிவத்தில் இருக்கும். இதோடைய நீளம் எவ்வளோ கேட்டிங்கன்னா 39 அடி. இதோடைய அகலம் வந்து 23 அடி, ஆழம் வந்து 8 அடி ஆழம். இதுமாரி ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். இங்கே வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் நடக்கிறதுக்கு படிக்கட்டு வச்சுருப்பாங்க. வடபுறத்துலையும் தென்புறத்துலையும் நடக்கிறதுக்கு படிக்கட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே எல்லா சைடும் நடக்கிற மாரி நடபாதையும் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கோயிலெலாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, நிறையா இந்த நடக்கிறதுக்கு வழி இருக்கும். 4 புறத்துலேயும் இப்போ எல்லாம் படிக்கட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பெருங்குளத்தில் வந்து வடக்குலேயும் தெற்கில் மட்டும்தான் படிக்கட்டு இருக்குது. உள்ளே நடக்கிறதுக்கு நடைபாதை இருக்கும். இப்போ இருக்கிற கோயிலெலாம் குளிக்கிறதுக்கு ரூம் குளித்தா திரும்ப வந்து ட்ரெஸ் மாற்றத்துக்கு உடைன்றது இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க வந்து எல்லா சைடும் ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. எல்லாருமே குளிச்சுட்டு அவங்களுடைய உடை மாற்றத்துக்குன்னு தனியாக ஒரு அறை வச்சுருந்தாங்க. இதுக்கு எங்கேருந்து தண்ணி வந்ததுன்னா, பக்கத்தில் இருக்கிற கிணறு மாரி ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து தண்ணீர் இறைக்கிறதுக்கு ஒரு வழியும், இங்கேருந்து பழைய குளிச்சுட்டு அந்த அழுக்கு தண்ணியெலாம் வெளியே போகிறதுக்கு ஒரு பைப் லைன் சிஸ்டமும் வச்சுருப்பாங்க. இந்த 2 விதமாக அவங்க வந்து செயல்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த நீர்லாம் கசியாமல் இருக்க அவங்க வந்து எந்த சுட்ட செங்கற்களை வச்சு பயன்படுத்துவாங்க. இந்த பெருங்குளத்தை கட்டுறதுக்கு அவங்க வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. அதில் வந்து தண்ணி வந்து வெளியே போகாத இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசுவாங்க. அது வந்து நம்ம வந்து இயற்கை தாருன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா நீலக்கீல் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி 3 விதமான ஆன்சர் இருக்குது. எப்படின்னா, அவங்க என்ன பயன்படுத்தி அதை வந்து நீர் கசியாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒன்று ஜிப்சம் அடிக்கணும், அப்படி இல்லைனா இயற்கை தார்னு கொடுப்பாங்க, இல்லைனா நீலக்கீல். இந்த 3 ஆன்சரில் எது வேணால் போடலாம். இது 3மே கரெக்டு தான். அடுத்து தானிய களஞ்சியை பற்றி பார்ப்போம். தானிய களஞ்சியம் எங்கே கிடச்சிது கேட்டிங்கன்னா, அரப்பாவில். அது 2x6 என்ற அடிப்படையில் கிடச்சிது. ஆனால் அதோட பெருசாக எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் எங்கே தானிய களஞ்சியம் கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, மொகஞ்சதாரோவில் தான். 27 பகுதிகளை கொண்டது சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை பகுதினா 27 பகுதிகளை கொண்டது சொல்லுவாங்க. இது எவ்வளோ அடி நீளம் பார்த்தீங்கன்னா 168 அடி நீளமும் 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்டது. இதோடைய சுவரோடைய அடின்னு பார்த்தீங்கன்னா 52 அடி முதல் 9 அடி வரை கனமுடையது சொல்லுவாங்க. அடுத்தது இந்த தானிய களஞ்சியம் மொகஞ்சதாரோவில் கிடச்சதில் அங்கே வந்து தலைவெடிப்பில் என்னென்ன செதறி கடைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்ன செதறி கடைஞ்சதுன்னு பார்த்தாங்கன்னா, கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு வகை, இதுமாரி ஒரு 5 விதமான பொருள் வந்து அங்கே மிச்சங்கள்லாம் செதறி கிடந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் மொகஞ்சதாரோவில் ஒரு கூட்டரங்கு ஒன்று இருந்தது.
மக்கள்லாம் கூடி நின்று எதனா விழா காலத்தில் எதனா பேசுகிறதுக்கு, அவங்க எதனா நிகழ்ச்சிலாம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டரங்கு. நம்ம ஊரில் இருக்கோம்ல, இப்போ ஒரு கூத்து மேடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து கிராமத்தெல்லாம் இன்னமும் பயன்படுத்துகிறாங்க அந்த கூத்து மேடை. அதுமாரி வந்து மொகஞ்சதாரோவில் ஒரு கூட்டரங்குன்னு ஒன்று இருக்குது. அதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 20 தூண் இருக்கும். அதில் 4 வரிசையில் இருக்கும். அதுதான் 5x4 சொல்லுவாங்க. மொத்தம் 4 வரிசை, ஒவ்வொரு வரிசையிலையும் 5 தூண் இருக்கும். மொத்தம் எத்தனை தூண் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசையில் இருக்கும். வாங்க இதை நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அடுத்து வருவோம். மொகஞ்சதாரோ வந்து முத கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்டி பேனர்ஜி. எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1922. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொகஞ்சதாரோ என்ற நகரத்துக்கு வந்து என்ன பொருள்னு கேட்பாங்க. அது வந்து இறந்தவர்களின் மேடு, இடுகாட்டு மேடு. இதுமாரி இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து மொகஞ்சதாரோன்றது ஆன்சரு. இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் உள்ள சிந்து மாகாணத்தில் உள்ள லர்கானா மாவட்டத்தில் அமைஞ்சுள்ளது. இது எந்த நதிக்கரையில் அமைஞ்சதுன்னா சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருது சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே எந்த விதமாக அவங்க வந்து உடல்லாம் புதைச்சாங்க பார்த்தீங்கன்னா புதைச்சதுக்கான சான்று இருக்குது. அப்புறம் வந்து எரித்ததற்கான சான்று ரெண்டு விதமாகவும் அவங்க வந்து மக்கள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு கோட்டை மாரி இருக்கும். இங்கே வந்து ஒரு மலையில் கட்டியிருப்பாங்க. ஒரு சிலது வந்து மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து மலை மாரி கோட்டை பகுதியாகவும், இன்னொன்று வந்து தாழ்வான பகுதி. இங்கே தாழ்வான பகுதியில் மக்கள் இருப்பாங்க. பெரிய பரப்பளவே கொண்டது, ஆனால் மக்கள் மட்டும் இங்கே வசிப்பாங்க. இங்கே வந்து நகர நிர்வாகிகள் பயன்படுத்தாங்க. வணிகர்கள் இதுமாரி பொருட்கள்லாம் ஏற்றி செல்லவங்களை இங்கே பயன்படுத்துவாங்க. இங்கே தான் நம்ம வந்து பெருங்குளம், கூட்டரங்கு, இதுமாரி தானிய களஞ்சியம் எங்கே அதிகமாக கிடச்சது இந்த கோட்டை பகுதியில் தான் கிடச்சதாக சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மொகஞ்சதாரோவை வந்து யுனெஸ்கோ வந்து என்ன சொல்லுதுன்னா உலக பாரம்பரிய தலமாக எந்த வருஷம் அறிவித்தாங்கன்னா 1980 இந்த யுனெஸ்கோ வந்து இதை வந்து உலக பாரம்பரிய தலமாக அமைச்சது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா நடனமாது சிலை, பூசாரி அரசன், அப்புறம் பெரிய தானிய களஞ்சியம், கூட்டரங்கு, பெருங்குளம், மொத்தம் 6 விதமாக இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் நடனமாது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நடனமாது என்னதுன்னா வெண்கலத்தாலான சிலை. அதை வந்து எந்த முறைப்படி அவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினான்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஓட்ஸ் வாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் வாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பூசாரி அரசன், அவர் தான் மத குரு, இவர் தான் நிர்வாக தலைவராக செயல்பட்டதாக சொல்கிறாங்க. அவர் வந்து அது வந்து எந்த கல் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல் அல்லது சுடுமண் சிற்பம்னு சொல்லுவாங்க அதை. அடுத்தது பெருங்குளம் வந்து எவ்வளோ அடி நீளம் எவ்வளோ அடி அகலம் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து 39 அடி நீளமும் 23 அடி அகலமும் 8 அடி ஆழமும் கொண்டது சொல்லுவாங்க. இது இங்கே வந்து உடை மாற்றத்துக்கு அறையும் இருக்கும். அப்புறம் குளிக்க செல்ல வந்து படிக்கட்டு வந்து வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் இருக்கும் சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து நீர் கசியாமல் அவங்க வந்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சார்ந்து கட்டப்பட்டது சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் கட்டிங்கன்னா இயற்கை தார் நீலக்கீல். அடுத்து தானிய களஞ்சியம் வந்து 27 பகுதிகளை கொண்டது. அதோடைய 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது. இதோட சுவர் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் உடையது சொல்கிறாங்க. அதோட தலை வெடிப்பில் கோதுமை, பார்லி, திணை வகை, எள் மற்றும் பருப்பு வகை காணப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்தது கூட்டரங்கு வந்து 20 தூண்களையும் 4 வரிசையிலையும் கொண்டது. ஒரு வரிசையில் மொத்தம் 5 தூண் இருந்தது. மொத்தம் 4 வரிசை சொல்கிறாங்க. மொத்தம் 20 தூண் இருந்ததாக சொல்கிறாங்க கூட்டரங்கு. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த நகரத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி தரோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி தோழர்களே.